Hi friends, welcome to Tejas Academy's Current Affairs for the date of 19/12/21 to 21/12/21. Okay. Before getting into the current affairs, I have to make a note that we have started a course for Group TNPSC Group 2 and TNPSC Group 4. Those who are willing to join can contact the mobile number given in the description box. Okay, now let's get into the current affairs. Prime Minister Modi lays foundation stone of Ganga Expressway in Uttar Pradesh. In which place of Uttar Pradesh is Shahjahanpur? Okay, this is a Ganga Express. The highway's name is Ganga Express. It also has the emergency flight landing and takeoff for 35 kilometers. Okay, emergency flight landing and takeoff in a this is a expressway, that is highways of a road. It also has it is planned to construct for 35 kilometers of plane landing and taking off for emergency purpose. Okay, so this will become India's largest highways. The name of the highways is Ganga Expressway. ஓகேவா, கங்கா எக்ஸ்பிரஸ்வே வந்து உத்தர் பிரதேஷில் இருக்கிற ஷாஜஹான்பூரில் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாரு. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா 35 கிலோமீட்டர்ஸ்க்கு எமர்ஜென்சி ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் 35 கிலோமீட்டர்ஸ் ரோடில் ஸ்பேஸ் கொடுத்து பில்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு லைக் ஃபாரின் குவாலிட்டி இல்லையா. இது வரைக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி இருந்ததே இல்லை, இப்போ ஃபஸ்ட் டைமாக கொண்டு வராங்க. இப்போ இந்த மாதிரி கங்கா எக்ஸ்பிரஸ்வே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தாங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு ஹைவேஸ்ன்னு சொல்லிட்டு கங்கா எக்ஸ்பிரஸ்வே தான் இருக்கும். ஓகேவா, இப்போது செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் நேஷன் டு அப்ரூவ் கேனபிஸ் மீன்ஸ் டொபாக்கோ ஃபார் பர்சனல் யூஸ் இஸ் மால்டா. This Malta country belongs to a European nation. Okay, Malta is a separate country. It has allowed cannabis to carry on with the people in the public or in front of child. The measurement they have permitted is 4 plants per home or just 7 grams to be carried in a cigarette or some other drugs. ஓகே, இப்போ மால்டான்னு ஒரு கண்ட்ரியில் யூரோப்பியன் நேஷன், அது அங்கே வந்து டொபாக்கோ பிளான் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஏன்னா வந்து ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் தடுக்கிறதுக்காக. இது வந்து ஒரு வீட்டில் 4 செடி வரைக்கும் 4 டொபாக்கோ பிளான்ட் வரைக்கும் பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அவங்க சிகரெட் அண்ட் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா 7 கிராம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் பப்ளிக் அண்ட் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு கோவா லிபரேஷன் டே 2021. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மால்டா பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தா கேபிட்டல் ஆஃப் மால்டா வேலிட்டா and currency is euro. ஏன்னா this belongs to European nation. Next, Goa Liberation Day 2021. Goa Liberation Day பார்த்தோன்னா 19th December, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை. இது வந்து 1961 வந்து கோவா இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு. அதிலிருந்து எவ்ரி 19th December it is mentioned as Gova's Liberation Day. போர்ச்சுகீஸ் வந்து 450 years ரூல் பண்ணிட்டாங்க கோவாவில். ஓகேவா, இது வந்து அண்டர் போர்ச்சுகீஸ் ரூல். இப்போது 2021 வந்து 60th இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் கோவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், கோவா கேபிட்டல் பனாஜி. கவர்னர் ஆஃப் கோவா ஸ்ரீதரன் பிள்ளை. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கோவா பிரமோத் சவந்த். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்பாங்க. இது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து கேல் நர்சரி ஸ்கீம் 2022 to 2023. It is first implemented by the government of Haryana. This is launched by the government of Haryana to promote the sports. Kale means sports, right? Launched by Sandeep Singh. Who is Sandeep Singh? Haryana's Ministry of State for Sports and Youth Affairs. He has introduced this Kale Nursery scheme in all the private and government primary schools. Okay, also by the private institutions that run by some private sectors. It is open for sports including in Olympics, Asian and Commonwealth Games. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேல் நர்சரி ஸ்கீம் 2022 to 23 கொண்டு வராங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வர ஸ்டேட் பார்த்தா ஹரியானா. இது எதுக்கு கொண்டு வராங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக. யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தா சந்தீப் சிங். சந்தீப் சிங் வந்து யாருன்னா ஸ்டேட் ஃபார் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ். ஓகேவா? இவர் வந்து எங்கெங்கே கொண்டு வராருனா ப்ரைவேட் ஸ்கூலில், பப்ளிக் ஸ்கூலில் அண்டு ப்ரைவேட்டாக இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் கோச்சிங்லாம் நடக்குதுல்ல, ஸோ அதுக்காக கொண்டு வராங்க. இங்கே கேல் நர்சரி ஸ்கீமில் வந்து என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தா ஒலிம்பிக் கேம்ஸு, ஏன்ஷியன் கேம்ஸ் அண்ட் காமன்வெல்த் கேம்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகேவா? டு டெவலப் த ஸ்போர்ட்ஸ் எபிலிட்டி இன் த ஹரியானா பீப்புள். இப்போ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அனௌன்ஸ்டு டேஷ் ஆஸ் ஸ்டேட் சாங். தமிழ் தாய் வாழ்த்து. ஓகேவா? தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஸ்டேட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட் ஆந்தம் கிடையாது. ஸ்டேட் ஆந்தம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டேட் சாங். ஓகேவா? இது வந்து யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ் பண்ணுறது மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த சாங் வந்து 55 செகண்ட்ஸ் வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும். நின்றுட்டு தான் வந்து தே ஹாவ் டு ரெஸ்பெக்ட் த சாங் பை ஸ்டாண்டிங் அண்ட் சிங்கிங் த சாங். ஓகே, இப்போது தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி போத் ஹாவ் அ காமன் தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் தாய் வாஸ் ரிட்டன் பை மனோன்மணியம் சுந்தர்னார். ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி அஃபிஷியல் சாங்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க பெர்மிஷன். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேட் சாங்காக அனௌன்ஸ் பண்ணுறது இன் 2021. ஓகேவா? இப்போ அஃபிஷியலாக இது வந்து தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதின அந்த பாட்டை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 1970. ஓகேவா? இப்போது கர்நாடகாவுக்கு ஸ்டேட் ஆந்தம் பார்த்தீங்கன்னா ஃபார் கர்நாடகா த ஸ்டேட் ஆந்தம் இஸ் பாரத ஜனனிய தனுஜெட்டி. பாரதிய ஜனனான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற சாங். ஓகேவா? இங்கே வந்து இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு சிஎம் எம்கே ஸ்டாலின், கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு சென்னை, கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு என்ஆர் ரவி. ஸ்டேட் டான்ஸ் இஸ் பரதநாட்டியம். ஓகே now next question. Dash appointed as MD of that is Managing Director of Hyundai Motors India Limited. உன்சோ கிம் இவர் தான் வந்து அடுத்த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் இந்தியாவுக்கு. ஓகேவா? இந்த ஹுண்டாய் மோட்டார் லிமிடெட் வந்து பேஸ்ட் ஆன் கொரியன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தா சியோஸ் இன் சவுத் கொரியா. ஓகேவா? இவருக்கு முன்னாடி வந்து இன்னொருத்தர் இருக்கார். அவரோட நேம் வந்து சியோன் சியோப் கிம்.
இவர் தான் வந்து காரில் ஸ்மார்ட் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ்லாம் கொண்டு வராரு. எப்படின்னா இப்போ லைக் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் வித் இன்டர்நெட் எனேபிள்டு கனெக்டட் கார்ஸ், காரில் நம்ம நெட்லாம் கனெக்ட் பண்ணி இது பண்ணுற மாதிரி கொண்டு வரார். ஓகேவா. எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஜேர்னியை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி வச்சார் சியோன் சியோப்கின். இப்போ இவர் வந்து ஹீ இஸ் கோயிங் பேக் டு த கேபிட்டல் ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த Hyundai Motors Limited. So he is replaced by Unsoo Kim, okay, as the Indian representative for Hyundai Motor Limited. Next, Dash elected as new president of Indian Newspaper Society. Mohit Jain was elected as new president of Indian Newspaper Society. இது வந்து அப்பாயின்மெண்ட் நியூஸில் வரும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இன் பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அப்பாயின்மெண்ட் பேஸில் வரும். மோஹித் ஜெயின் எலெக்டட் ஆஸ் நியூ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டேஷ் பிகேம் ஃபர்ஸ்ட் இன்சூரர் டு சைன் UNPRI ஆர் ஆன் ESG இஷ்யூ. யார் ஃபஸ்ட்டு UNPRI சைன் பண்ணுறாங்கன்னா ICICI ப்ரூ லைஃப் இன்சூரன்ஸ் இவங்க தான். ஓகேவா. இந்த UNPRI என்னன்னு பார்த்தா நேஷன்ஸ் சப்போர்ட்டட் பிரின்சிபல் ஃபார் ரெஸ்பான்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட். நேஷன்ஸ் சப்போர்ட்டட் பிரின்சிபல் ஃபார் ரெஸ்பான்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ESGன்னு பார்த்தா என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் கவர்னன்ஸ். என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் கவர்னன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து RBI allows டேஷ் as ஏஜென்சி பேங்க் டு கண்டக்ட் கவர்மெண்ட் பிஸ்னஸ். யாருன்னு பார்த்தாங்கன்னா SFB. ஓகேவா. SFBனா ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க்ஸ். இவங்களுக்கு பெர்மிஷன் தராங்க RBI. எதுக்குன்னா பேங்கிங் ஏஜென்சியாக நடுவில் கவர்மெண்ட் பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. பெர்மிஷன் கொடுக்கறது RBI. இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த RBI ஃபவுண்ட் இன் April 1, 1935. ஓகேவா. இது வந்து பிரிட்டிஷ் ரூலில் கொண்டு வராங்க 1935ல். சென்ட்ரல் பேங்க் ஃபார் பிரிட்டிஷ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. ஓகேவா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தா மும்பை, மகாராஷ்டிரா. மும்பை ஆஃப் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிற கவர்னர் ஆஃப் RBIனா சக்தி காந்தா தாஸ். சக்திகாந்தா தாஸ். நெக்ஸ்ட் இப்போ வந்து டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் ஃபயர்டு த டேஷ் மிசைல் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஒடிஷா. மிசைல் நேம் இஸ் அக்னி P. ஓகேவா. இது வந்து லான்ச்டு பை DRDO. DRDO இஸ் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா. இது வந்து அக்னி P இஸ் அ டைப் ஆஃப் பிரம்மோஸ். பிரம்மோஸ் இஸ் அ மிசைல் இல்லையா. இது வந்து நியூ ஜென்ரேஷன் அப்கிரேட்டட் வெர்ஷன் ஆஃப் அக்னி கிளாஸ் மிசைல். ஓகேவா. இது வந்து 2 ஸ்டேஜாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் 1000 to 2000 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்து அப்பார்ட் ஃப்ரம் த 2000 கிலோமீட்டர்ஸ். இது வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு மிசைலாக இருக்குது. இது வந்து half the weight ஆஃப் அக்னி 3
அக்னி 3 இந்த மிசைலை விட half weight கூட இல்லை இது. ஓகேவா? இட் இஸ் ஈஸி டு டிரான்ஸ்போர்ட் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஓகே, இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ இருக்காங்கள்ல, டிஆர்டிஓ சேர்பர்சன் சதீஷ் ரெட்டி. Headquarters in Delhi. Established in 1958. ஓகேவா? Next, HAL signed contract with Bell for dash. For what they have both have been signed contract na 83 LCA Tejas MK1A fighter. ஓகேவா? இங்கே ஹெச்ஏஎல் இந்த கம்பெனி வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அண்ட் பெல்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஓகேவா? இங்கே எல்சிஏனா லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட். லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட். இது வந்து 5 years வேலிடிட்டி ஃப்ரம் 2023 to 2028. இது வந்து ஃபுல்லி இண்டிஜினியஸ்லி டெவலப்டு. ஸோ இது வந்து ஆத்ம நிர்பார் பாரத் ஸ்கீமில் வந்துடுது இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு. இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் கீ பார்த்தீங்கன்னா HAL வாஸ் ஃபவுண்டட் இன் 1940. இதோட கேபிட்டல் பெங்களூரு ஆஃப் கர்நாடகா. ஓகே, அண்ட் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வெங்கையா நாயுடு ரிலீஸ்டு தெலுங்கு புக் டைட்டில்டு காந்தி டாபிக் கவர்னர். வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வெங்கையா நாயுடு, வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. புக் வந்து காந்தி டாபிக் கவர்னர். ஓகேவா? இது வந்து பத்மஸ்ரீ அவார்டி இதை எழுதினவர். ஓகேவா? டாக்டர் யர்லகட்டா லக்ஷ்மி பிரசாத். யர்லகட்டா லக்ஷ்மி பிரசாத். சேர்மன் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து புக் ஆஃப் யோகி ஆதித்யநாத் டேஷ் ரிலீஸ்ட். இந்த புக் நேம் பார்த்தா மாங்க் ஹூ டிரான்ஸ்ஃபர்ட் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? இது வந்து இந்த புக் வாஸ் ரிட்டன் பை சாந்தனு குப்தா. இந்த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் லா அண்ட் ஆர்டர், கனெக்டிவிட்டி, எஜுகேஷன், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓவரால் க்ரோத்துக்கு யோகி ஆதித்யநாத் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு உத்தரப்பிரதேஷ்க்குன்னு சொல்லிட்டு இந்த புக்கில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஹியூமன் சாலிடேரிட்டி டே 20th December ஆஃப் எவ்ரி இயர். சாலிடேரிட்டி டே. ஓகேவா? ஜென்ரல் அசம்பிளி வந்து 22nd December ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. 22nd December 2005 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அதிலிருந்து எவ்ரி இயர்ஸ் 20th December இஸ் அசியூம்ட் அஸ் செலிப்ரேட்டட் அஸ் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் சாலிடேரிட்டி டே. ஓகேவா? இது வந்து எதுக்குன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அப்புறம் ரைஸ் அவேர்னஸ் அபவுட் த குளோபல் அப்சர்வேஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஷ் ஸ்வான் இஸ் அ சான்சலர் ஆஃப் ஆஸ்ட்ரியா. கார்ல் நேமர். ஓகேவா? இவர் தான் வந்து ஸ்வான் இந்த சான்சலர் ஆஃப் ஆஸ்திரேலியா. இவர் வந்து 3rd person டு ஹோல்ட் த ஆஸ்திரேலியாஸ் சேர்மன் பொசிஷன். 3rd person. ஓகேவா? சாரி, அதாவது சான்சலர் பொசிஷன். ஓகே, இதில் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா இஸ் வெய்னா. கரன்சி இஸ் யூரோ. ஆஸ்திரேலியன் பிரசிடெண்ட் வந்து அலெக்சாண்டர் வேண்டர் பெலன்.
அலெக்சாண்டர் வேண்டர் பெலன். இப்போ நெக்ஸ்ட் வந்து Dash launches new integrated command and control central in the kernel. Haryana government வந்து launches the new integrated control and command center. Kernel வந்து smart city project. இதில் வந்து ஓவர் 500 சிசிடிவி கேமராஸ் வந்து வேரியஸ் லொக்கேஷனில் எனேபிள் பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த நியூ இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணி நம்பர் ஆஃப் பிளேட் ரெக்கக்னைசேஷன், எத்தனை வண்டி ட்ராவல் பண்ணுதுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி, ரெட் லைட் வயலேஷனை யார் யாரெல்லாம் வயலேட் பண்ணுறாங்க ரெட் லைட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி. ஓகேவா. அதனால தான் வந்து நியூ இன்டகிரேஷன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். இப்போ நெக்ஸ்ட் வந்து டேஷ் நேம் டேஷ் உத்தர்காண்ட்ஸ் பிராண்ட் அம்பாசிடர். இவர் வந்து ரிஷப் பந்த். இவங்களை வந்து உத்தரகாண்டோடைய ஸ்டேட் பிராண்ட் அம்பாசிடராக சூஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட் பிராண்ட் அம்பாசிடர். ரிஷப் பந்த் இஸ் அ இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். He is 24. In 2015 he was named in Indian squad. In 2016 அவர் வந்து கிரிக்கெட் டீமோட அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் ஒரு பிளேயர். ஓகேவா. அண்டர் 19 கேட்டகரியில் 2016 வேர்ல்டு கப் கிரிக்கெட் பிளேயர் யார்? ரிஷப் பந்த். ஓகேவா. ஹீ இஸ் ரெப்ரசன்டிங் த உத்தரகாண்டில் அவரோட பொசிஷன் வந்து ஸ்டேட் பிராண்ட் அம்பாசிடர். நெக்ஸ்ட்டு GACL GAIL team up to establish bioethanol plant in குஜராத். ஓகேவா. எங்கேன்னு பார்த்தா குஜராத்தில் பயோஎத்தனால் பிளான்ட்டு யார் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தா GACL அண்ட் கெயில். GACLனால் குஜராத் அல்கலிஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட். அவங்க வந்து ஒரு மெமோராண்டம் MOU சைன் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா 500 kiloliter பெட்ரோல் பர் டே இன் குஜராத் பயோஎத்தனாலுக்கு. ஓகேவா. இது வந்து 20% ஆஃப் எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோலியம் பை 2025 பெட்ரோலுக்கு பதிலாக பயோ எத்தனால் கொண்டு வர்றதுக்கான 20% ப்ராசஸ் இது. ஓகேவா. இதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த ப்ராஜெக்ட்க்கு நெக்ஸ்ட் வந்து இந்தியா ரெஜிஸ்டர்ஸ் ஹையஸ்ட் எவர் ஆனுவல் FDI இன்ஃப்ளோ ஆஃப் $81.97 billion இன் 2022-2021. ஓகேவா. FDIனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து 58% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது என்னென்னா டாப் 5 கண்ட்ரீஸ்லேருந்து, அதாவது சிங்கப்பூர், மொரிஷியஸ், USA, நெதர்லாண்ட் அண்ட் ஜப்பான், இங்கேருந்தெல்லாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இவங்க 5 டாப் கண்ட்ரீஸுமே இந்தியாவில் வந்து அவங்க ப்ராஜெக்ட்காக சைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ தே ஆர் இன்வெஸ்டிங் தேர் மணி இன் இந்தியா ஃபார் சம் ரீசன். நெக்ஸ்ட்டு MR Raducanu wins Dash Award for year 2021 அப்படின்னு பார்த்தா BBC Sports Personality of the Year 2021 is MR Raducanu. ஓகேவா. இவங்க வந்து 4th ஒலிம்பிக்ஸ் டோக்கியோவில் ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு மெடல் வின் பண்ணவங்க.
ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு டேஷ் ஹானர்ட் கோல்டன் பீகாக் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அவார்ட் 2021. SAIL ஓகேவா. SAIL வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகேவா. இது வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு ஃபார் சக்ஸஸிவ் 3 years. ஒரு 3 yearsஸாக கண்டினியூஸாக கோல்டன் பீகாக் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அவார்டை இவங்க வாங்கிட்டு இருக்காங்க SAIL ஓகேவா. அப்போ ஃபார் 3 yearsனால் 2019, 2020 அண்டு 2021 இந்த 3 years தான் ஓகேவா. இந்த என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பை என்விரான்மெண்ட் ஃபவுண்டேஷன் WEF வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1998 வருது ஓகேவா. அப்போத்துலேருந்தே யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் அவார்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த என்விரான்மெண்ட் ஃபவுண்டேஷன் மேனேஜ்மெண்ட்டோடைய எய்ம் என்னன்னு பார்த்தா ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜு, எஃபிஷியன்ட் ஆஃப் ஹேண்ட்லிங் டிஃப்ரெண்ட் வேஸ்ட்டு, ஹசார்டஸ் வேஸ்ட்டு, டவுன்ஷிப் வேஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்தியா ஒன் India won how many number of medals in Commonwealth weight lifting championship னு பார்த்தா 16 ஓகேவா. இந்த 16ல் 4 கோல்டு, 7 சில்வர் அண்ட் 5 பிரான்ஸ். இது வந்து எங்கே நடக்குதுன்னா டாஷ்கெண்ட் ஆஃப் உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தானில் நடக்குது ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து a book titled India's Ancient Legacy of Wellness வந்து written by Dr. Rekha Chowdhury ஓகேவா. இந்த புக்கு வந்து in the presence of Maharashtra governor they are launching this book ஓகேவா. book name India's Ancient Legacy of Wellness. book and authors வரும் Ancient India Legacy of Wellness written by whom? Dr. Rekha Chowdhury. நெக்ஸ்ட்டு குட் கவர்னன்ஸ் வீக் 2021 பார்த்தீங்கன்னா December 20 to December 25. குட் கவர்னன்ஸ் வீக்கோடைய இந்த வருஷத்தோட கேம்பெயின் வந்து தீம் வந்து பார்த்திங்கன்னா பிரஷாசன் கவுன் கி அவுர் ஓகேவா. இது வந்து என்ன எய்ம் பண்ணுது அப்படின்னா ஷோ கேசிங் அண்ட் ரெப்ளிகேட்டிங் த பெஸ்ட் கவர்னன்ஸ் ப்ராக்டிஸ் டு த கிராஸ் ரூட் லெவல். கீழே அடிமட்ட வரைக்கும் எல்லாருக்குமே கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வருது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ளிகேட் பண்ணி காட்டுற மாதிரி ஓகேவா. இந்த குட் கவர்னன்ஸ் வீக் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டார்பெக். டார்பெக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவியன்ஸ் ஓகேவா. ஸோ இந்த 3 டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். அண்ட் ஃபார் குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 கிளாஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஈவினிங் பேட்ச் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு ஆன்லைனில். டைம் வந்து 7 to 9:30 ஓகேவா. ஓகே தேங்க்யூ.